மாலை நேரத்தில் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. சின்ன கிராமமான செம்புலிப்பட்டியில் குழந்தைகள் எல்லாம் தெருவில் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தனர். அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு கோடை விடுமுறை என்றாலே கொண்டாட்டம். ஆனால் அந்த வருட கோடை அவனுக்கு வாழ்க்கையே மாறப்போகும் ஒரு அனுபவத்தை கொண்டு வந்தது. அருண் என்று அவன் அம்மா வீட்டுக்குள்ளிருந்து கூப்பிட்டாள். என்னம்மா? உன்ன மாமா குடும்பமெல்லாம் சென்னையிலிருந்து இன்றிரவு வர்றாங்க. அந்த ஒரு வார்த்தை கேட்டவுடன் அருண் குதித்து மகிழ்ந்தான். ஏனெனில் அவனுடைய அத்தை மகன் விஜய், சின்ன தங்கை மாயா, குறும்புக்காரன் கார்த்திக் எல்லாரும் வரப்போகிறார்கள். அந்த வீட்டே ஒரு திருவிழாவாக மாறியது. பெரிய மாட வீடு. முன்புறம் துளசி மாடம், பக்கத்தில் மாம்பழ மரம், பின்புறம் பெரிய கிணறு. கோடைக்காற்று வீசிக்கொண்டிருந்தது. அருண் மனசுக்குள் நினைத்தான். இந்த கோடை வேற லெவல் இருக்கும். இரவு 8 மணி. தூரத்தில் ஒரு வெள்ளைவேன் வீட்டை நோக்கி வந்தது. வந்துட்டாங்க என்று அருண் கத்தினான். குழந்தைகள் எல்லாம் வெளியே ஓடினார்கள். வண்டியிலிருந்து முதலில் இறங்கியது விஜய். டேய் அருண். டேய் மச்சான். இருவரும் கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். அதற்குப் பிறகு மாயா இறங்கினாள். அவள் கையில் பெரிய பொம்மை ஒன்று இருந்தது. இந்த தடவை நான் தோக்க மாட்டேன் என்று அவள் சொன்னாள். எதுல? கண்ணாமூச்சி விளையாட்டுல. அனைவரும் சிரித்தார்கள். அந்த இரவு வீட்டில் சிரிப்பு மட்டும் ஒலித்தது. பாட்டி சூடாக சப்பாத்தி செய்து வைத்திருந்தாள். சாம்பார் வாசனை முழு வீட்டிலும் பரவியது. உணவு முடிந்த பிறகு எல்லா குழந்தைகளும் மாடியில் படுத்துக் கொண்டார்கள். வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. அப்போது விஜய் மெதுவாக சொன்னான். இந்த ஊர்ல ஒரு ரகசியம் இருக்கு. அருண் உட்கார்ந்தான். என்ன ரகசியம்? இந்த ஊருக்கு அருகே ஒரு பழைய மாளிகை இருக்கு. மாயா பயந்து போர்வையை பிடித்துக் கொண்டாள். அங்க இரவு நேரம் யாராவது போனா திரும்ப வரமாட்டாங்களாம். கார்த்திக் சிரித்தான். நீயே கதை கட்டுற? இல்லடா, நான் உண்மையாவே சொல்றேன். அந்த நேரத்தில் திடீரென்று காற்று பலமாக வீசியது. மாடியில் இருந்த விளக்கு அணைந்தது. மாயா கத்தினாள். அம்மா! அனைவரும் சிரித்தார்கள். ஆனால் விஜயின் முகத்தில் சீரியஸான ஒரு பார்வை இருந்தது. நாளைக்கு அந்த மாளிகைக்கு போவோமா? அந்த ஒரு கேள்வி எல்லாரையும் அமைதியாக்கியது. அடுத்த நாள் காலை கோழி கூவிய சத்தத்தில் எல்லோரும் எழுந்தார்கள். பாட்டி வெல்லக் காஃபி கொடுத்தாள். காலை உணவாக இட்லி, தேங்காய் சட்னி. ஆனால் குழந்தைகள் சாப்பிடும் மனநிலையிலேயே இல்லை. அவர்களுடைய மனசு முழுக்க அந்த மாளிகை பற்றியே இருந்தது. மதியம் சூரியன் சூடாக இருந்த நேரம். 4 பேரும் சைக்கிளில் கிளம்பினார்கள். கிராமத்தை கடந்து பயிர் வயல்களை தாண்டி ஒரு பெரிய ஆலமரத்தை அடைந்தார்கள். அதற்குப் பின்னால் அந்த மாளிகை இருந்தது. பழைய சுவர், உடைந்த ஜன்னல்கள், பறவைகள் கத்தும் சத்தம். மாயா மெதுவாக கேட்டாள். நம்ம உள்ள போவோமா? விஜய் சொன்னான். வந்ததுக்கு பிறகு பயந்தா எப்படி? அருண் முன்னால் நடந்தான். அவர்கள் கதவை தள்ளியதும் கிரீக் என்ற சத்தம் கேட்டது. உள்ளே முழுக்க தூசி. சுவற்றில் பழைய ஓவியங்கள். திடீரென்று மேலிருந்து ஒரு சத்தம். தட் தட் தட். கார்த்திக் நடுங்கினான். யாரோ நடக்கிற மாதிரி இருக்கு. அருண் டார்ச் லைட்டை எடுத்தான். அவர்கள் மெதுவாக மேலே ஏறினார்கள். அப்போது ஒரு அறைக்குள் இருந்து ஒளி தெரிந்தது. அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். இந்த மாளிகை காலியா இல்லையா? விஜய் கதவை திறந்தான். உள்ளே ஒரு பெரிய வரைபடம் இருந்தது. அதன் நடுவில் சிவப்பு குறி. அதன் கீழே எழுதப்பட்டிருந்தது மறைந்த பொக்கிஷம். அனைவரின் கண்களும் பெரிதானது. பொக்கிஷமா? அந்த நேரத்தில் பின்னால் இருந்து ஒரு குரல். அத தேடி வந்தவங்க நீங்கதானா? அவர்கள் மெதுவாக திரும்பிப் பார்த்தார்கள். கருப்பு சட்டை அணிந்த ஒரு வயதான மனிதர் அங்கே நின்றிருந்தார். மாயா பயந்து அருணின் கையை பிடித்துக் கொண்டாள். அந்த மனிதர் சிரித்தார். பயப்படாதீங்க. நீங்க யாரு? இந்த மாளிகையை காக்கிறவன். அந்த மனிதரின் பெயர் வேலாயுதம். பல வருடங்களாக இந்த மாளிகையை பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் மெதுவாக சொன்னார். இந்த மாளிகைக்கு ஒரு சாபம் இருக்கு. காற்று மீண்டும் பலமாக வீசியது. வெளியில் மேகம் கருமையாக மாறியது. வேலாயுதம் தொடர்ந்தார். பல வருடங்களுக்கு முன் இந்த ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார். அவரிடம் அளவில்லா செல்வம் இருந்தது. ஆனா ஒரு நாள் அந்த செல்வம் மாயஞ்சு போயிடுச்சு. அப்புறம் என்று அருண் கேட்டான். அதை கண்டுபிடிக்க பலர் முயற்சி பண்ணாங்க. ஆனா யாரும் வெற்றியடையல. அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். வேலாயுதம் அவர்களை கவனமாக பார்த்தார். இந்த இடம் விளையாட்டு இல்ல. ஆனால் அந்த குழந்தைகளின் ஆர்வம்
இன்னும் அதிகமானது. அந்த நாள் முதல் அவர்களின் கோடை விடுமுறை ஒரு சாதாரண விடுமுறை இல்லை. அது ஒரு சாகசமாக மாறியது. அடுத்த நாள் அதிகாலை அருண் தனியாக மாளிகை அருகே சென்றான். காலை பனி முழுக்க பரவியிருந்தது. அவன் நேற்று பார்த்த வரைபடத்தை நினைத்துக் கொண்டிருந்தான். அந்த சிவப்பு குறி என்ன? அப்போது பின்னால் விஜய் வந்தான். நானும் அதைத்தான் யோசிச்சிட்டிருந்தேன். இருவரும் மீண்டும் மாளிகைக்குள் நுழைந்தார்கள். இந்த தடவை அவர்கள் நேராக அந்த அறைக்கே சென்றார்கள். வரைபடத்தை சுவரிலிருந்து எடுத்தார்கள். அதன் பின்னால் ஒரு சின்ன சாவி மறைக்கப்பட்டிருந்தது. டேய், இது என்ன? அவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். அந்த சாவியுடன் சேர்த்து ஒரு குறிப்பு இருந்தது. உண்மையை தேடுபவர்கள் மட்டுமே கீழே செல்ல முடியும். அதே நேரத்தில் தரையில் ஒரு கல் திடீரென்று கீழே சென்றுவிட்டது. கட்! அதன் கீழே இருட்டான படிக்கட்டு தெரிந்தது. மாயா மற்றும் கார்த்திக் கீழே இருந்து ஓடி வந்தார்கள். எங்களை விட்டுட்டு வந்துட்டீங்களா? அனைவரும் டார்ச் லைட்டை ஏற்றி கீழே இறங்கினார்கள். அது ஒரு ரகசிய சுரங்கம். சுவர்களில் பழைய எழுத்துக்கள். திடீரென்று சுவரில் இருந்த கண்கள் போல ஒரு ஓவியம் ஒளிர்ந்தது. மாயா கத்தினாள். அது நம்மை பார்த்த மாதிரி இருக்கு. அருண் மெதுவாக சொன்னான். இங்கே ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. அவர்கள் மேலும் உள்ளே சென்றார்கள். சுரங்கத்தின் முடிவில் ஒரு இரும்பு கதவு இருந்தது. அந்த கதவின் நடுவில் விசித்திரமான குறி. விஜய் சாவியை எடுத்தான். இதுல போடலாமா? அவன் சாவியை நுழைத்தவுடன் தரை முழுக்க அதிர்ந்தது. தடம்! தடம்! கதவு மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. அதன் பின்னால் தங்கம், பழைய நகைகள், வைரங்கள் ஒளி வீசிக் கொண்டிருந்தன. பொக்கிஷம்! அவர்கள் கண்களை நம்ப முடியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் பின்னால் இருந்து ஒரு சத்தம். அந்த பொக்கிஷம் எனக்குதான். கருப்பு முகமூடி அணிந்த சிலர் அங்கே நின்றிருந்தார்கள். அவர்கள் பல வருடங்களாக அந்த பொக்கிஷத்தை தேடிக் கொண்டிருந்த திருடர்கள். அருண் மெதுவாக சொன்னான். இப்போதான் உண்மையான சாகசம் ஆரம்பம். தொடரும். இந்த கோடை விடுமுறை அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப்போகிறது. அந்த பொக்கிஷத்தின் பின்னால் இருந்த ரகசியம் என்ன? வேலாயுதம் உண்மையில் யார்? மாளிகையின் சாபம் உண்மையா? அடுத்த அத்தியாயங்களில் சண்டை, சாகசம், உணர்ச்சி, குடும்ப பாசம், நகைச்சுவை எல்லாம் காத்திருக்கிறது. இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகள் பார்க்க வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.